வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. சகவாசம் சரியில்லை, விஜயை கலட்டி விட்ட கட்சிகள், பெரும் கனவு போய் பெரும் குழப்பம் வந்தது. 2026 அவ்வளவுதானா? வாங்க விரிவா பார்க்கலாம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி பல்வேறு திட்டங்களை போட்டு வச்சிருக்காரு விஜய். ஆனா அவர் எடுத்த குழப்பமான முடிவுகளால தமிழகத்துல விஜயுடன் கூட்டணி அமைக்க எந்த கட்சியுமே தற்போது முன்வரல அப்படின்னு சொல்லலாம். தனித்து போட்டிட்டாலுமே தான் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாரு விஜய். 1க்கு 10 புதிதாக சேர்த்த நிர்வாகிகள் விஜயை போட்டு குழப்பியதால அவர் முடிவு எடுக்க தடுமாறுவதாக சொல்றாங்க. தமிழ் சினிமாவில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு முன்னணி நடிகராக மலம் வந்தார் விஜய். தனது கேரியரின் உச்சத்தில் இருக்கும் போது கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்காக வந்ததாக அவரே சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு பிரம்மாண்ட மாநாடு மூலம் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த விஜய் அடுத்தடுத்து பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசியது மக்களை கவனிக்க வைத்தது. முக்கிய விவகாரங்களுக்கு அறிக்கையின் மூலம் மட்டுமே குரல் கொடுப்பது, ஆளும் கட்சியை நேரடியாக விமர்சிப்பது என அரசியலுக்கு திரும்பியிருக்காரு விஜய். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பேச்சை பொய்யாக்குறதுக்காகவே பரந்தூருக்கு போய் அங்க ஒரு விசிட் பண்ணாரு. திடீரென சாலையோரம் அம்பேத்கருக்கு மரியாதை செய்தது என அப்பப்போ ஏதாவது ஒரு தடவை அந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் பண்ணுவாரு. இது ஒரு புறம் இருக்க, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தன்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இடைத்தேர்தலை புறக்கணித்தாரு. மாவட்ட செயலாளர் நியமனம், மாநில நிர்வாகிகள் நியமனம் என பிஸியா இருந்த விஜய் தற்போது பூத் கமிட்டி அமைப்பது குறித்து நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதா சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தமிழகத்துல கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாஜக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வருவது கிட்டத்தட்ட உறுதியாகி போச்சு. திமுக கூட்டணியை பொறுத்தவரை அது எப்போதோ முடிவு செய்யப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். திமுக தலைமையில காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் மற்றும் மற்ற சில சிறிய கட்சிகள் என அந்த கூட்டணி 100% உறுதியா இருக்குது. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு தயார், ஆட்சி அதிகாரத்திலையும் நாங்க பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் டிவிகேவுடன் எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி வைக்கல. அதிமுக கூட்டணியில பாஜக இணைந்ததன் மூலம் கொள்கை எதிரியான பாஜகவுடன் விஜய் கூட்டணி வைக்கவும் முடியாது. அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை பேசிட்டு இருந்தாரு, அதனால அந்த கட்சி கூடவும் அவங்க கூட்டணி வைக்க முடியாது. சரி, நாம் தமிழர் கட்சியோ தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. இதனால அவர் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலும் கடந்த காலங்களில் விஜயை மிகவும் கடுமையாக பேசியவர் தான் சீமான், அதனால அவங்க சேர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்படியே பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் தனித்து களமிறங்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு ஏற்பட்டிருக்குது. கூட்டணிக்கு தயார் என்று சொல்லியும் கூட எந்த கட்சியுடன் விஜய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. அதிமுகவுடன் கூட புசியானது தான் பேசியதா சொல்லப்படுது. பாதிக்கு பாதி சீட்டு, 2.5 வருடம் முதலமைச்சர் உள்ளிட்ட டீல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு புஷி ஆனந்தை வெளியே அனுப்பிவிட்டாராம். இந்த நிலையில் தான் கூட்டணி வியூகங்கள் எதுவுமே கை கொடுக்காததால மிகவும் குழப்பத்தில் இருக்கிறாராம் விஜய். 1க்கு 10 பல முக்கிய முகங்களை வளைத்து போட்டும் கூட்டணி வியூகம் பலிக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்வி கட்சி நிர்வாகிகள் இடையே எழுந்திருக்குது. சில நிர்வாகிகளிடம் பேசிய போது பொதுவாக விஜய் இன்னும் சினிமா மோகத்தை தாண்டி வெளியே வரல, கட்சி ஆரம்பித்த கமலஹாசன் கூட தொடர்ந்து மக்களை சந்தித்தாரு, ஆனா 1 வருஷம் ஆகியும் இன்னும் சென்னையை தாண்டி விஜய் எங்குமே வரல, விஜயின் சினிமா பிரபலம் வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியுமே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிட்ட எழுந்திருக்குது. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இந்த நிலையில பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு 2ஆம் கட்ட நிர்வாகிகள் விஜயை சமாதானப்படுத்தி வைத்தாலும் அது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. விஜய் தேர்தலில் போட்டியிட்டால் அவர் நிச்சயம் ஜெயித்து விடுவார். பிற வேட்பாளர்கள் செலவு செய்து 3ஆம் இடம் 4ஆம் இடம் கூட வருவது சிரமம்தான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், விஜயை தவிர குறிப்பிட்ட சில நிர்வாகிகள் மட்டும்தான் மக்களிடையே சென்று சேர்ந்திருக்காங்க, மற்ற யாருமே மக்களுக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர்கள் யார் என்று இன்னும் மக்களுக்கு தெரியல. இதனால தேர்தலில் போட்டி இடலாமா வேண்டாமா அப்படின்னு தற்போதே யோசித்து வராங்களாம்.
இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.